காலை வணக்கம் மாணவர்களே. நான் இந்த விஞ்ஞான தொகுப்புகள் பல முக்கியமான விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி தரும் தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது திடீர்னு அங்கங்கே தீ விபத்துகள் இருக்குது. போயிட்டுருக்க கார் பற்றிக்குது, போயிட்டுருக்க பஸ்ஸு பற்றிக்குது, ஆகாய விமானங்கள் தடுமாற்றம் அடைந்து தரையில் விழுந்துடுது, பல கட்டிடங்கள் எரிஞ்சு சாம்பலாவது, பல்வேறு இடங்களில் தீ விபத்துகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது இல்லாமல் இப்போ நேற்று துபாயில் அவ்வளோ பெரிய கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு, இதற்கெல்லாம் என்ன காரணம்ன்றதை நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து ஆழமாக ஆராய்ச்சி பார்க்கணும். உங்களுக்கு உதாரணத்துக்கு நம்ம தீபாவளி அப்போ அந்த ராக்கெட்டுன்னு ஒன்று சொல்கிறோம், மகிழ்ச்சி தீ இட்டு கொளுத்தி மகிழ்ச்சி. அது என்ன பண்ணுதுன்னா ஆகாயத்தில் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி போய் அங்கே வெடிக்குது, விழுந்துட்டு பூவாக கொட்டிட்டு பிடிச்சிச்சு. ஆனாலும் சில தீப்பொறிகள் அந்த ராக்கெட்டு பறந்த திசைக்கு மாறாக பல்வேறு இதர திசைகள், எதிர் திசைகளில் கூட அந்த தீப்பொறி பிழம்புகள் விழுகின்றன. அதன் விளைவாக தீ விபத்துகள் நடந்து கொண்டிருக்கு. இது சின்னதாக படுது உங்களுக்கு. இப்போ நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், இந்த உக்ரைன் ரஷ்யா போர், ஈரான் ஈராக் போர், இப்போ ஈரான் அண்ட் இஸ்ரேல் போர், இந்த போர்கள், அப்புறம் காசா போர், இந்த போர்களில் இந்தியா பாகிஸ்தான் போன்ற போர்களின் போது ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன, மிசைல்ஸ் பயன்படுத்தப்பட்டன. ஸோ அந்த மிசைல்கள் ஒன்றை ஒன்று தாக்கி கொண்டாலோ இல்லை அந்த மிசைல்கள் பூமியில் விழும்போதோ அந்த கதிர்கள், அந்த தீப்பிழம்புகளின் சிதறல்கள் அந்நிய நாடுகள் உலகமெங்கும் விழக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, விழுந்து கொண்டு இருக்கிறது என்பது தான் என்னுடைய தகவல். அதாவது ஆராய்ச்சி செய்யுமாறு விஞ்ஞானத்தில் ஆர்வம் உள்ளவர்களை இந்த டியூப் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த டிஃபென்ஸ் இருக்குல்ல, இந்தியாவின் பாதுகாப்புத்துறை, அவர்கள் இந்த பெரிய அளவிலான தாக்குதல்கள், மிசைல்கள், ட்ரோன் தாக்குதலேருந்து இந்தியாவினுடைய வான் பரப்புகளை பாதுகாக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அதுக்கான கான்சன்ட்ரேஷன் பண்ணி இப்படி சின்ன சின்ன துகள்கள் இந்தியாவின் பகுதிகளில் விழுந்து சிறிய தீ விபத்தாகவும் பெரிய தீ விபத்தாகவும் உயிர் சேதம் விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து அதை எவ்வாறு தடுப்பது என்ற அடிப்படையில் விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கும். இல்லை என்றால் இது ஆபத்தாகத்தான் இந்த மாதிரி தொடர முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே தயவுசெய்து அந்த ஏரியாவில் ஆர்வமுள்ளவர்கள் இதை எப்படியாவது நீங்கள் இந்த தீ விபத்துகளுக்கான காரணங்களை தடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம். தயவுசெய்து என்னுடைய சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். காலை வணக்கம் தான்.